நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த வண்டி தான் i10. ப்ரோ இது என்ன வருஷம்? 2010. கஸ்டமர் வந்து இந்த ப்ராப்ளம் என்னென்னு வந்திருக்காங்கன்னா இபிஎஸ் டைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கஸ்டமர் யாரையாச்சும் எங்கேயாச்சும் செக் பண்ணாரா, என்ன ஃபீட்பேக் வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் ப்ளஸ் அவர் ஏற்கனவே எங்கே ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா என்னங்கிறது. ப்ரோ இப்போ அந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாள் இருக்குது உங்களுக்கு? ப்ராப்ளம் 20 டேஸாக இருக்குது. 20 டேஸாக இருக்குது. ஓகே. இப்போ இது ஏதாவது எங்கேயாவது செக் பண்ணிங்களா? லோக்கல் ஒர்க் ஷாப்பில் செக் பண்ணேன். ஓகே. அவங்க டயக்னோஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஒரு அலுமினியம் பாக்ஸ் ஒன்று இசிஎம், ஒன்று இபிஎஸ்ஸு, எது சொன்னாங்க? அந்த எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஸ்டேரிங் கீழே உள்ளது சொன்னாங்க. ஸ்டேரிங் கீழே உள்ள சொன்னாங்க. அப்போ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் சொன்னாங்க. அந்த பாக்ஸ் தான் மாற்றணும்னு சொன்னாங்க. மாற்றணும் சொன்னாங்க இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டயக்னோஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிறது டயக்னோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கஸ்டமர் இப்போ என்ன வந்திருக்காருன்னா இபிஎஸ், அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணலாம், ரெடி பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல எனக்கு என்னென்னா, எப்போவுமே வந்து கஸ்டமர் எது கொடுத்தாலும் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா நான் டேரெக்டாக இபிஎஸ் காட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இபிஎஸ்ஸோ இல்லை இசிஎம்மோ. இந்த கேஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான இன்புட்லேருந்து வரல. ஸோ அந்த பீப்புள்கிட்டையும் நம்மளால் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுவோம்னா இபிஎஸ் நான் அப்படியே எடுத்துக்கல. இபிஎஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இபிஎஸ் காட்டமில்லை. ஏன்னா இபிஎஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துலாம் நீங்கள் செக் பண்ண முடியாது ஃபங்க்ஷனல் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லைட் கைட் பண்ணுறாங்க. இபிஎஸ் ரெடி பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்து தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லிடுவாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்காங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு புரியாமல் செய்கிறாங்க. அதனால் இபிஎஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிட்லாம் செக் பண்ண முடியாது. ஸோ இபிஎஸ் வெஹிக்கிள் கண்டிஷனில் தான் செக் பண்ண முடியும் இபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது. நிஜமாலே இபிஎஸ் டைட்னால தான் இபிஎஸ் ப்ராப்ளத்தில் தான் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். பார்க்கலாம். அது தெரிஞ்ச ஷோரூம் தான், அதனால் அதெல்லாம் பிரச்சனை. ஓகே. See, in the ECM it shows there is no fault code. Of course, in EPS there are 3 fault codes. Okay. So 2414, 2415, 1604. This all the 3 error codes are there. ரமேஷ் இவர் என்ன ஒன் ஆஃப் த டீம் மெம்பர். ஸோ அவர் தான் இப்போது இபிஎஸ் மோட்டார், இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலை ரீப்ளேஸ் பண்ணல, இபிஎஸ் மோட்டார் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். மோட்டர் எங்கே இருக்குது தம்பி? இல்லை, இங்கே நான் கொடுத்த மோட்ரு அங்கே இருக்கு, கொஞ்சம் எடுங்க. ஸோ இதுதான் இபிஎஸ் மோட்ரு. புதுசு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ப்ளஸ் டேக்ஸ்லாம் வருது. அதனால் என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கேட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து 3 இபிஎஸ் இது, சரிங்களா? இது வந்து ரிலையபிள் சோர்ஸில் தான் வாங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரீஸ்லாம் கூட வந்து பார்த்தோன்னா ட்ரை ஆகலை. ஸோ ரொம்ப நோன் சோர்ஸ்லேருந்து அந்த இபிஎஸ்ஸு ரீசெண்டாக காட்டினது, நல்லா ஓடி இந்த இபிஎஸ் தான். இன்ஃபேக்ட் நானுமே செக் பண்ணிட்டேன், நல்லா டார்க்லாம் நல்லா இருக்குது, ஆம்பியர் ரேட்லாம் நல்லா எடுக்குது. ஸோ ஈவன் நம்ம வண்டியில் போட்டுட்டோம், நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஆம்பியர் ரேட்லாம் செக் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ப்ராக்ரஸிங் ஆஃப் திஸ் கம்ப்ளைண்ட். ஒரு நிமிஷம் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த மோட்டர் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ இந்த மோட்டர் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த மோட்டர் தான் இப்போ நமக்கு டிஃபெக்ட் மோட்ரு. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலி கஸ்டமர் வந்து வேறு ஒரு இடத்துல டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. இது தெரியுங்களா, இது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் இதுதான் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் ஃபெயிலியர் கிடையாது. ஒருவேளை இது ப்ராப்ளம்னு சொல்லி மாற்றிருந்தாங்கன்னா குட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் மாற்ற வேண்டியதாக இருக்கும், வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா இதை விட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இது கிடையாது. இப்போ நம்ம இதுதான் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோட்டரை நம்ம மாற்றிட்டு நம்ம வந்து வண்டி வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது நம்ம அடுத்து பார்த்துலாம். ஸோ லெட்ஸ் கோ. The motor has been replaced. So now let me key on. Yes, key is on. Okay, let me start the car. Vehicle has been started. Good. So let me
rotate the steering. See, customer said when he turned to the extreme position, he was getting major jerking sounds like that. Correct? Yeah. Okay. So let me do the maximum tone. Okay. See, there is no jerking sound. Now we are doing test drive. In fact, as I said, for this test drive is not mandatory, but anyhow, let's do one test drive for customer interest, because it is not wrong to do this kind of test drive. Okay, so and then meantime we will check it out, what targeted current versus actual current. So let me check graphically targeted versus vehicle targeted is motor current. So graphically it is representing very well. It's meeting the targeted value. Fine. So up to the yes, my complete trial is okay. So at this level I am closing it. Success. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.